இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே லஞ்ச் பாக்ஸ் பார்த்துருமா. சிக்கன் பொரியல், பீன்ஸ் பொரியல், எப்பவும் போல் சாதம், சாதத்துக்குள்ளே சிக்கன். இதே தான் நிதினுக்கும் கொடுத்தாச்சுங்க. நிறைய போயிட்டு வா. ஹாய்ங்க, எல்லாருக்கும் பாய். இன்றைக்கி காலை டிஃபன் நம்ம வீட்டில் கோதம்பு மாவும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி வச்ச தோசை, தேங்காய் சட்னி, பருப்பு குழம்புங்க. பருப்பு குழம்புக்கு சோறுக்கும் கூட்டிக்கலாம், தோசைக்கும் கூட்டிக்கலாம். அதனால அந்த குழம்ப வச்சுட்டேன். அதுக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது 2 in 1 பர்பஸ்க்கு வச்சிருக்காங்க. இல்லை விட்டேன். நான் எனக்கு பார்த்தீங்கன்னா அதே தோசை இன்னைக்கு கூழெல்லாம் எடுத்துக்கல. தேங்காய் சட்னி கொஞ்சம், நேற்று வச்ச குருமா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். வாங்க, காலையிலே ஜர்க்காகுது. வாங்க எல்லாரும் தோசை சாப்பிடலாம். நாங்க சாப்பிட போறோம். நீங்க டெய்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, ஒரு நாள் ஒரு பொழுதாச்சும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களா? சும்மா சும்மா கேட்குறீங்கன்னு சொல்லாதீங்க. என்ன அந்த தொண்டை கட்டுது. ரெடியா? சரி வாங்க சாப்பிடலாம். சரியா? போனுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, போனுக்கு வெளியில நாங்க இருக்கிறோம். உங்களுக்கு போனுக்குள்ள நாங்க இருப்போம், வெளியில நீங்க இருப்பீங்க. அதனால சாப்பிட முடியாது. அதனால கூப்பிட மட்டும் தான் முடியும். ஆமா ஆமா, கண்டிப்பா நம்ம நேர்ல பாக்கும்போது எல்லாரும் சாப்பிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்களா? சரியா? வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நம்ம சாப்பிட்டு பேசுவோமா? ஓகே. சாப்பிட்டாச்சுங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காலையில் தோசையும் தக்காளி சட்னியும், தோசையும் தேங்காய் சட்னியும் சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். மத்தியானத்துக்கு அதே சாம்பார், பீன்ஸ் பொரியல், சிக்கன் பொரிச்சது எங்களுக்கு இல்லை, தம்பிகளுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. பீன்ஸ் பொரியலை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். வியாபாரத்துக்கு போமான்னு முறத்தை தூக்கிட்டு வந்திருக்காரு. என்ன நக்கல் பண்றாராம். நான் போகும்போது டயட் முடிச்சிட்டீங்க, மத்தியானத்துக்கு ஸ்நாக்ஸ் கூழு குடிக்கிறேன்னு என்னை தொந்தரவு பண்ணி இப்ப கூழும் குடிக்கிறது இல்ல. 2 நாளா கூழு குடிக்கல, தோசையும் இதையும் திண்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். இப்ப இந்த பழம் திங்கிறனால ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கிண்டல் பண்ணலப்பா. ஒரு ஏதாச்சும் ஒரு காமெடிக்கு கூட நம்மளால எடுத்துக்கிட்டு வர முடியலங்க. காமெடிக்கு முறத்தோட கொண்டாந்து ஆனைக்கு சோறு விட்டனா விட்டுறாராம். என்ன ஒரு நியாயம் பாருங்க. அப்ப அதுக்கு பேர் நக்கல் இல்லையா? இதென்ன 2 கொடுத்துட்டு போனா பத்துமா? அதுக்குதான் நான் அப்படியே பிளேட்டோட கொண்டுகிட்டு வந்தேன், முறத்தோட அள்ளி சாப்பிடுங்கன்னு. 2 கொடுத்தா பத்துமான்னு கேக்குறேன். அது பத்தலாட்டி போகும்போது ஒரு 5-6 கிலோ வேணா வாங்கிட்டு போவோமா, வண்டிக்குள்ள வச்சுக்குவோம். கிளம்புவோமா? அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க, அண்ணன் உங்களுக்கு ஒத்துழைப்பாரா ஒத்துழைக்க மாட்டாரான்னு கேக்குறீங்க. ஒத்துழைப்பாருன்னா புரியலையே, என்னமா கேக்குற நீனு? இல்ல, அண்ணன் உங்களுக்கு உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஒத்துழைப்பாரா, வேலைகள்ல கூடுவாரா அப்படின்னு கேட்டீங்க. உண்மையிலே எங்க முத்து சத்தியமா வேலை பார்ப்பாருங்க. என்ன வேலைன்னா, காலையில எந்திரிச்சு துணியை கண்டிப்பா அவர் தான் துவைச்சு போட்டுருவாரு. துவைச்சுன்னா நான் துவைச்சு அலசி வச்சிருப்பேன், காய போட்டுருவாரு. காயப்போட்ட துணியை எடுத்து மடைச்சு வச்சிருவாரு. அந்த 2 வேலையும் எங்க முத்து எனக்காக கண்டிப்பா டெய்லி பார்க்கக்கூடிய வேலை. திருப்பி எந்திரிக்கும் போதே அந்த எங்கோட்டு கிடக்க விரிப்பை விரிச்சு வச்சுட்டு தம்பியோட்டு கிடக்க விரிப்பை விரிச்சு அந்த 2 வேலையும் பார்த்துருவாரு. இந்த வேலையே பெரிய வேலை இல்லையாங்க. இத பாக்குறது உங்களுக்கு என்ன ஈஸியா இருக்கு? எவ்வளவு நாசுக்கா நம்மளுக்கு திட்டுறாங்க பாத்தீங்களா? இதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. அதாவது இந்த 2 பேரையும் தான் பாக்குறாருன்றத சொல்லிட்டு இதுவே பெரிய வேலை இல்லையாங்க அப்படின்னு கேட்டா எவ்வளவு அதாவது குறை சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துருவாங்க. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துல ஒண்ணுல ஊசி ஏத்துல உள்ளதையும் சொல்றேன். இந்த வேலை கூட பார்க்காத சில வீட்டுக்காரவங்க இருப்பாங்க, உண்மைதானாங்க. ஆனா அப்படி அந்த விதத்துல பார்க்கும்போது எங்க தங்கம் எனக்கு நிறைய இந்த வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவே எனக்கு பெருசு இல்லைன்னா அந்த வேலையை நான் தானே பார்க்கணும், ரொம்ப டயர்ட் ஆயிருவேன் இல்லையா? அதனால அந்த வேலையை எங்க தங்கம் பாக்குறாங்க. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா வெங்காய வெள்ளைப்பூடு இந்த இதெல்லாம் உரிக்க தெரியாது, உரிக்க தெரியும், அதுல கலந்துக்க மாட்டாங்க, கண் எரியுதுங்கிறதுனால. அதனால அந்த வேலைக்கு நிக்கிறது கிடையாது. பாக்கி அந்த எந்திரிக்கிறவங்களுக்கு நம்ம அந்த வேலையை முடிச்சிடறோமே. அப்படி சொல்லிட்டு போமா நீனு. இன்னைக்கு 1 கிலோ வெங்காயத்தை நீ உரிக்கிறீங்க, உரிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன். வெங்காயத்தை சரி வெள்ளைப்பூடு உரிக்கிறாரு, கை எரியுது பாரு. அப்புறம் எனக்கு வெள்ளைப்பூடு உரிச்சோம்னா இந்த நகத்துக்குள்ள போய் மாட்டி. இந்த இதுக்கு இதைத்தானே நான் சொன்னேன். இப்ப என்ன சொன்னாங்க அவங்க? இதைத்தானே நான் சொன்னேன். அது 2 செய்ய மாட்டாங்க, அது அவங்களுக்கு பிடிக்காத வேலை, அதனால செய்யறதுல. பாக்கி இந்த 2 வேலையும் ரெகுலரா இவங்க மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கிடக்க விரியெல்லாம் அப்போ கொண்டு விரிக்க சொன்னீங்கன்னா விரிக்க தெரியாது. எங்க தங்க சூப்பரா விரிச்சிட்டு போயிடுவாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த வேலை ரொம்ப பெரிய வேலை. அது எனக்கு எங்க முத்து செய்யறதுனால நன்றி. ஸோ அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சா? இன்னொரு டவுட், எப்போ பாருங்க நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கை வலிக்குதாடி தங்கம்? இல்ல சொல்லு அந்த வேலை வச்சுக்கோங்க. எப்போ பாருங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வெறும் சோறு மட்டும் வச்சு கொடுத்து விடுறீங்களே, ஒரு புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி சாதம் வச்சு கொடுத்து விட்டா பிள்ளைங்க சாப்பிடுங்களேன்னு சொல்லி கேட்குறீங்க. நானும் முன்னாடி தக்காளி சாதம், புளி சாதம் அதெல்லாம் வச்சுட்டேன். அப்படியே என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரே டவுட்டு, இது என்ன சாதம்
இது என்ன சாதமா எனக்கு புரியல, என்னமோ பாடி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கா ஒரு டவுட் ஆயிருச்சு. அதனால வந்து வேண்டான்ட்டேன். புளி சாதம் சும்மா சொன்னேன், கிண்டல் பண்றதுக்கு சொன்னேன். அவங்க தமிழ்நாட்டுல பிறந்திருந்தாக்க, நம்ம ஊர்ல இருந்திருந்தாக்க புளி சாதம், லெமன் ரைஸ், இந்த ரைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாப்பிட்டு பழக்கமா இருந்திருக்கும். இப்ப இங்கன்றதுனால அவங்களுக்கு எந்த சாதமும் என்னமே தெரியல. அது புளி சாதம்னு சொல்லி சொன்னாலும் என்ன வேற புளிப்பா இருக்குது, இது என்ன சாதம் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அது அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். தக்காளி சாதம் கூட அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்க மாட்டேங்குது. தக்காளி சாதமா இருக்கட்டும், புளி சாதமா இருக்கட்டும், தயிர் சாதம் யாரும் பிடிக்காதவங்க இருப்பாங்களா? தயிர் சாதம் கூட இந்த பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கேட்டா அம்மா நீங்க வெறும் சோறை பொங்கி வைங்க, அதுவே ஏகதேசம் தயிர் சாதம் மாதிரி இருக்கு, அதனால நீங்க சோறே பொங்குங்கன்ட்டாங்க. எந்த சாதமும் வேண்டாம், எங்களுக்கு அது சாப்பிட பிடிக்கல, ப்ளீஸ் பா, எங்களுக்காக தான் நீங்கள் சமைக்கிறீங்க, அதனால வெறும் சோறை பொங்கி நீங்கள் அந்த டைம் கொண்டு ஒரு பொரியலை வைங்கன்னு தான் நிதினு எப்பவுமே சொல்லுவேன். அதே மாதிரி தான் பிரகதிக்கு மேக்சிமம் மீன் பொரியல், சிக்கன் பொரியல் வேணுங்க. அது இருந்தால் மட்டும்தான் அவர் வெறுஞ்சோறுனால அடிச்சு ஏற்றிடுவார். இந்த பாக்கி காய்கறி பொரியல் வந்து அவனுக்கு அவ்வளோவா பிடிக்காது. நிதினு காய்கறியாக இருந்தாலும் சரி, ஊறுகாயாக இருந்தாலும் சரி, வெறும் சோறு பச்சை மிளகா இருந்தால் கூட ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்டுக்குவான். ஆனால் பிரகதி அப்படி கிடையாது, நம்மகிட்ட சண்டை போட மாட்டான், சாப்பாடை கம்மியாக சாப்பிட்டுக்குவான். அதுதான் ஒரு மெயின் தாட்டு பிரகதிக்கிட்ட. சிக்கன் பொரிச்சது இருந்துச்சுன்னா நம்மளை எதிர்பார்க்கவே மாட்டான், சட்டி இருந்துச்சுன்னா சோத்தை போட்டு சாப்பிட்டுக்குவான். பொரிச்சதோ சிக்கன் கறியோ மீன் பொரிச்சதோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா. அதனாலே அவனுக்கு வைக்கும்போது பெரியவனுக்கு சேர்த்து வச்சிடுறது. டெய்லி இதுக்காக வாங்கி ஸ்டாக் வைப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. கிடையவே கிடையாது. டெய்லி நாங்கள் சாயந்தரம் வரும்போது 100 ரூபாய்க்கு மீனோ 100 ரூபாய்க்கு சிக்கனோ வாங்கிட்டு வருவோம். அதை வாங்கிட்டு வந்ததில் தான் கொஞ்சம் எடுத்து கிரேவி மாதிரி வச்சு சோறை வடித்து நைட்டு பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் போட்டுக்கோம்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். காலையில அதை எடுத்து தான் பொரிச்சு கொடுக்கறது. ஏன்னா கறியா வச்சு கொடுத்தா ஸ்கூல்லைக்கு கெட்டு போயிருதோ, ஏதாவது ஒரு இதாயிருமோங்கிறதுக்காக நான் எப்பவுமே கறி வைக்க மாட்டேன், பொரிச்சு கொடுத்து விட்டுருவேன். பொரிச்சு கொடுத்தா பசங்க அவங்க கூட்டுக்காரங்களும் சாப்பிட்டுக்குருவாங்க, இவங்களும் சாப்பிட்டுக்குருவாங்க. பொரிச்சது 2 பசங்களுக்குமே ஓரளவு ஓகேயா இருக்கும், எல்லா பிள்ளைங்களுக்கும் ஓகேயா இருக்குங்கிறனால அதை வச்சு விட்டுருவேன். ஓகேங்களா? கிளியர் ஆயிடுச்சா? எங்களுக்கு வந்து காலையில பொரிச்சது அதிகமா கிடைக்காது. எனக்கு முத்துக்கு 1-2 கிடைக்கும். இவங்க அதிகமா சாப்பிடுறது கிடையாது, மீன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. மீன் பொரிச்சதுமே அவங்களுக்கு வச்சு 4-5 தினம் எடுத்து வைப்போம், அவங்களுக்காக எடுத்து வைக்கிறதே. சரி காலையில அதை பொரிச்சு அவங்களுக்கே வச்சு கொடுத்து விட்டுறது, நமக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டோம். மிச்சம் இருந்துச்சுன்னா 1-2 இருந்துச்சுன்னா நான் சாப்பிட்டுக்குவேன், அவ்வளவுதான். மேக்ஸிமம் பொரிச்சதே எனக்கு வைக்கவும் மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்ததுல இருந்து இவங்க வைக்கிறது கிடையாது. குழம்பு வச்சது மட்டும் நீங்க 2 பீஸ் அப்படி இருந்து பாவம் ஊச பிள்ளை ஏமாந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக 1-2 இப்படி வெத்தலை தடவணும், அப்படி மூக்குக்கிட்ட அப்படி வந்துட்டு மூக்குக்கிட்ட வாசனை இழுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகும், நம்மளும் அப்படி இழுத்துக்க பாத்துக்கங்க அப்படிமே. ஏன்னு கேட்டா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? கொலஸ்ட்ரால் வரலைன்னா ஓகே, எல்லாம் அடிச்சு ஏத்துனதுதான். இப்ப ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் வந்தனால இப்ப கொலஸ்ட்ரால் இல்லைங்க, எல்லாமே நார்மலா இருக்கு, சூப்பரா இருக்காரு, ஒன்னும் குறைபாடெல்லாம் கிடையாது. அதுல என்னடி டவுட்? ஒன்னும் குறைபாடு கிடையாது. ஸோ இனி வர வேண்டாங்கிறதுக்காக, ஏன்னா ரெகுலராக நாங்கள் பொரிச்சது எங்கள் வீட்டில் நடக்கிறனால 1 பீஸோ 1/2 பீஸோ வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அது ஓகேங்களா? ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சா? அதுக்காக சமைக்க சோம்பேறித்தனம் பட்டு நான் சமைக்காமல் இருந்தது கிடையாது. இவ்வளோ வேலை பார்க்குற எனக்கு சோறு கொஞ்சம் வெரைட்டியாக கிண்ட தெரியும், இருந்தாலும் அவங்க பிடிக்காதனால நான் செய்யலைங்க, முடிஞ்சு. இன்னொன்று சட்னி, எப்போ பாரு நீங்கள் தேங்காய் சட்னி தான் வைப்பீங்களா? ஒரு கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரியெல்லாம் வைக்க மாட்டீங்களா? தெரிஞ்சா வைக்க மாட்டாங்களாங்க, என்னங்க? இல்லம்மா, கொத்தமல்லி சட்னி நக்குனது இல்ல, அப்படி சொல்லலாமா? கொத்தமல்லி சட்னியா என்னன்னு தெரிஞ்சா நாங்க வைக்க மாட்டோம். பாத்துருப்பீங்க, இன்னும் ஒரு டேஸ்ட் லாஸ்ட் வர தெரியலன்னு விட்டுட்டீங்க. காமெடி, அதாவது காமெடி சொன்னா ஆராயக்கூடாது, அப்புறம் சிரிச்சுக்கிறோம் பக்குன்னு. சரி சரி ரைட்டு. ஆக மொத்தம் கொத்தமல்லி சட்னி வைக்க தெரியுங்க, தக்காளி சட்னி வைக்க தெரியுங்க, கடலை சட்னி வைக்க தெரியுங்க, எல்லா சட்னியும் வைப்பாங்க. ஆனா பசங்க நிதினுக்கு பிடிச்சது தேங்காய் சட்னி மட்டும் தான். தக்காளி சட்னி வச்சா தேங்காய் சட்னி தான் எனக்கும் பிடிக்கும். பிரகதி ஒரு ஆள் தான் தேங்காய் சட்னி சாப்பிடவே மாட்டான், அந்தாவும் சாப்பிடவே மாட்டாங்க, தேங்காய் சட்னி சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா பிரகதிக்கு குழம்பு இருக்கும்ல, அது வச்சு போதும்ன்றதுனால அவன் மேக்சிமம் தோசை கேட்டாலுமே தோசை வேண்டான்னு சொல்லிடுவான். பிரகதி ஏதாச்சும் சோறு, அவனுக்கு அவங்க அம்மா மாதிரி சோறு அதே மாதிரி என்னைய மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சோறு. ஆனா நிதினுக்கு எதுவா இருந்தாலும் சோறா இருந்தா சோறு, தோசையா இருந்தா சோறு, தேங்காய் சட்னினாலும் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னினாலும் தக்காளி சட்னி, ஒரு ஊறுகாய் இருக்கா ஊறுகாய் வாங்கி அதை தொட்டு நக்கிட்டு வச்சு போயிடுறேன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு போயிடுவான். அதுல ஒரு முத்து ஒரே டைப்புங்க. சாப்பாட்டுக்கு ஒரு நாள் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டாங்க, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போயிடுவாங்க. பிரகதிக்கு வந்து தோசையோ இட்லி எது இருந்தாலும் ஒரு பொரிச்ச ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா கறியே தேவை கிடையாது, அதை பார்த்து முணந்துக்கிட்டு கூட சாப்பிட்டு போயிடுவாங்க தம்பி. அந்த மாதிரி தான். சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் வியாபாரத்துக்கு கிளம்புறோம். ஓகேவா? சரி, கொஞ்ச நேரம் சார்ஜ் ஏறிட்டு இருக்க, சார்ஜ் ஏறி முடிச்சுட்டு வியாபாரத்துக்கு கிளம்புறோம். ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.